அனைவருக்கும் வணக்கம். பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் ஷான் ரோல்டன் இசையில் வந்துள்ள படம் லப்பர் பந்து. இதில் முக்கிய நடிகர்களாக அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, சுவாசிகா நடித்துள்ளனர். கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி ஒரு சில படங்கள் வந்திருக்கு. ஆனா அந்த விளையாட்டுடன் குடும்பம், காதல், நட்பு ஆகியவற்றை அருமையாக கலந்து ரசிக்கும்படியான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிறாரு அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து. கிரிக்கெட் பின்னணியை தவிர்த்து பார்த்தா தனுஷ், பிரகாஷ்ராஜ் நடித்த திருவிளையாடல் ஆர்மா படத்தின் கதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டு போகுது. ஆனாலும் ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இடையிலான அந்த ஈகோ மோதல் சினிமாத்தனம் இல்லாமல் யதார்த்தமா நகர்வதுதான் இந்த படத்தின் ஹைலைட். ஊர்ல அதிரடியான கிரிக்கெட் வீரராய் இருப்பவரு அட்டகத்தி தினேஷ். 20 வருடங்களுக்கு மேலாக அவரது ஆட்டத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. காதல் திருமணம் செஞ்சு கல்யாண வயதில் உள்ள மகளுக்கு அப்பாவாக இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாம தான் கிரிக்கெட் விளையாடுவாரு. அவரது மகள் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியை காதலிப்பவரு வேறு ஊரை சேர்ந்த ஹரிஷ் கல்யாண். ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் ஹரிஷ் என்பதனால அவரது ஊர் அணியில சிறு வயதிலேயே ஒரே ஆட்டத்துடன் விரட்டி அடிக்கப்பட்டவர். அதனால எந்த ஒரு அணியிலும் விளையாடுபவர். ஒரு கிரிக்கெட் ஆட்டத்துல இருவருக்கும் இடையிலே கடும் மோதல் ஏற்படுது. தான் காதலிக்கும் சஞ்சனாவின் அப்பாதான் தினேஷ் அப்படிங்கிறது ஹரிஷ்க்கு தெரிய வர அதிர்ச்சி அடைகிறாரு. அதன் பின்னாடி ஹரிஷ் சஞ்சனா காதல் என்னாச்சு, ஹரிஷ் தினேஷ் மோதல் என்னாச்சு அப்படிங்கறதுதான் படத்தின் மீதி கதை. தமிழ் சினிமாவில சொல்லப்படாத பல யதார்த்த கதைகள் இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சுக்கிறது இந்த படம். கிராமத்து கிரிக்கெட் போட்டிகள் ஒரு திருவிழா போல நடக்கும் அப்படிங்கிறது மாநகரத்து கிரிக்கெட் பிரியர்களுக்கும் ரசிகர்களுக்கும் புது அனுபவத்தை கொடுக்கும் படம் இது. படத்தின் ஆரம்பத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு காரணமாக சிறு வயது ஹரிஷ்க்கு விளையாட வாய்ப்பு மறுக்கப்படும் போது மற்றும் ஒரு ஜாதிய படமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆனா அத அடுத்த ஓரிரு காட்சிகள்ல மட்டும் வசனங்களால குறிப்பிட்டு அப்படியே எமோஷனல் பக்கம் போறாரு இயக்குனர். தனது முதல் படத்துல இருந்தே துருதுருவன இருக்கும் கதாபாத்திரத்தில் என்ன பேசுறாரு அப்படிங்க கூட புரியாதபடி நடிச்சு வருபவரு அட்டகத்தி தினேஷ். இந்த படத்துல நடுத்தர வயது அப்பா கதாபாத்திரத்தில் பொறுமையாகவும் பேசுவது புரியும்படியும் தெளிவாகவும் அதே சமயம் யதார்த்தமாகவும் நடிச்சிருக்கிறாரு. வயசானாலும் கிரிக்கெட்டில் உள்ள அதிரடி குறையல அப்படிங்கிறத அவர் அடித்தாடும் காட்சிகள் சிக்ஸராக பறக்குது. ஒரு இடைவெளிக்கு பிறகு தினேஷுக்கு திருப்பத்தை தரும் படம் இது. சிட்டி இளைஞனாகவே பார்த்த ஹரிஷ் கல்யாண கிராமத்து இளைஞனாக பார்ப்பது ஆச்சரியமா இருக்கு. மாநகரத்துல வளர்ந்தவர்களால அவ்வளவு சீக்கிரத்துல கிராமத்து இளைஞனா மாறிட முடியாது. அதற்கென ஒரு உடல் மொழி, நடை, பேச்சு இருக்கும். இந்த படத்துல அன்பு கதாபாத்திரத்துல தன்னை அப்படியே மாற்றிருக்கிறாரு ஹரிஷ். ஹேட்ஸ் ஆப் ஹரிஷ். 10 ஆண்டுகளுக்கு முன்பு சில சிறிய படங்கள்ல கதாநாயகா நடித்தவர் மலையாள நடிகையான சுவாசிகா. வைகை, கோரிப்பாளையம், மைதானம், சாட்டை, சோக்காலி, பிரபா ஆகிய படங்கள்ல நடிச்சவர். மலையாளத்திலும் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்த பின்னாடி யார் இவர் அப்படின்னு பலரும் கூகுள் செஞ்சு பார்க்கும் அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு. பொறுப்பான மனைவி, அம்மா, மருமகள் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிறாரு. இந்த படத்துக்கு பிறகு தமிழ்ல இவருக்கு வாய்ப்புகள் வரும். வதந்தி வெப் சீரிஸில் நடித்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இப்படம் மூலம் தமிழ் சினிமாவிலும் அறிமுகமாகி இருக்கிறாரு. முதல் படத்திலேயே கதாபாத்திரத்துக்காக தன்னை முற்றிலும் மாற்றிக்கொண்டு பெயர் வாங்கிய நடிகைகளின் பட்டியலில் சஞ்சனாவும் இடம்பெறுவாரு. ஹரிஷ்க்கும் இவருக்குமான யதார்த்தமான காதல் காட்சிகள், அதில் பார்வையாலேயே அதிக காதலை கடத்தும் சஞ்சனா அழகாக ஸ்கோர் செஞ்சு வருவாரு. ஹரிஷின் நண்பனாக பாலசரவணன், தினேஷ் நண்பனாக செஞ்சன் திவாகர் தங்களது நண்பர்களுக்காக பரிந்து பேசி நட்பின் சிறப்பை உணர்த்துறாங்க. காளி வெங்கட் கதாபாத்திரம் குறைவான நேரம் வந்தாலும் வழக்கமான நிறைவான நடிப்பை தந்திருக்கிறாரு அவரு. ஷான் ரோல்டன் பின்னணி இசைக்கு படத்துல நிறைய வேலை. உணர்வு பூர்வமான பல காட்சிகளை அவருக்கு கொடுத்து இசையாலும் ரசிக்க வச்சிருக்கிறாரு இயக்குனர். பாடல்கள் கதையோடு கடந்து போகுது. தினேஷ் புருஷோத்தமனின் ஒளிப்பதிவு, மைதானம், வீடுகள், தெருக்கள் என ஒவ்வொரு இடத்திலும் நம்மளையும் சேர்த்து பயணிக்க வைக்குது. திரைக்கதையில சில காட்சிகளை தொய்வு வந்தாலும் அடுத்த காட்சிகளையே அதை சரி செஞ்சிருக்கிறாரு இயக்குனர். சினிமா என்பது ரசிகர்களை பொழுதுபோக்க வைக்கும் ஒரு கலை. படம் பார்க்க வரும் ரசிகர்களை ரசிக்க வைக்கும் நோக்கம் மட்டுமே அதுல இருக்கணும். கருத்து சொல்லும் காட்சிகள் 1-2 இருந்தா போதும் புரிஞ்சுக்கிட்டு படத்தை கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் தமிழரசன். மொத்தத்துல லப்பர் பந்து சிக்ஸர் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம்.